ஹலோ கைஸ், வணக்கம். என் பேரு இமானுவல். கிறிஸ்தவனா இருந்தாதான் இந்த உலக ஆசீர்வாதம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டா அப்படி இல்லைன்னு சொல்லலாங்க. பைபிள்ல உள்ள வசனப்படி ஆதியாகமம் 1:28 படி கர்த்தர் ஆணையும் பெண்ணையும் படைத்து இந்த பூமியை கொடுத்து, இந்த பூமியில உள்ள எல்லாவற்றையும் படைத்து அதை கொடுத்து அதை நீங்க கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாரு. அதுக்கு நீங்க கிறிஸ்தவனா இருக்கணும், என்ன அறிஞ்சிருக்கணும் அப்படின்னு எந்த வசனமும் அதுல சொல்லப்படல. இந்த பூமியில செழிப்பா ஐஸ்வர்யவானா வாழ்றதுக்கு நீங்க கர்த்தரை வழிபடணும், தொழுது கொள்ளணும் அப்படின்னு எந்த வசனமும் ஆதியாகமம் 1:28 சொல்லப்படல. இந்த பூமியை கர்த்தர் படைச்சு அதை மனுஷனுக்கு கொடுத்துட்டாருங்க. இதுல கிறிஸ்தவர்கள், இந்துக்கள், முஸ்லிம்கள், பௌத்தர்கள், சீக்கியர்கள், சமணர்கள் அப்படிங்கிற எந்த பாகுபாடும் கிடையாது. இவங்களுக்கு தான் நான் கொடுத்திருக்கேன், இவங்களுக்கு தான் நான் கொடுத்திருக்கேன் அப்படிங்கிற பாகுபாடு கிடையாது. இந்த பூமி படைக்கப்பட்டு அதோட ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த பூமியில யாரெல்லாம் அதற்காக, இந்த ஐஸ்வர்யத்துக்காக, செல்வத்துக்காக, இந்த பூமியில கிடைக்கிற பலனுக்காக உழைக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த பூமி அதன் பலனை கொடுக்கும். அந்த ஃப்ரீக்வன்சில தான் இந்த பூமியை படைச்சு மனுஷன் கையில கொடுத்திருக்காரு நம்ம கர்த்தர். இந்த பூமி அந்த ஒரு ஃப்ரீக்வன்சில தாங்க இயங்கிட்டு இருக்கு. சோ நீங்க சம்பாதிக்கணும்னா, இந்த பூமியில உள்ள பலனை அடையணும்னா நீங்க கிறிஸ்தவனா இருக்கணும், கர்த்தரை தொழுது கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு நியமம்லாம் பைபிள்ல கிடையாது. அது உண்மையும் கிடையாது. ஆனா கர்த்தரா இந்த பூமியில அவருடைய ஜனங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறாரு. அதுல ஒரு வசனம், பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. சோ நம்ம இதுல இருந்து என்ன பாக்குறோம்னா, கர்த்தரும் சிலரை தேர்ந்தெடுத்து இந்த பூமிக்கு உண்டான ஆசீர்வாதங்களால அந்த மக்களை ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதம் அந்த மக்களுக்கு நிலையா இருக்குங்க, தலைமுறை தலைமுறையா இருக்குங்க. அதை யாராலையும் எதுவுமே செய்ய முடியாது. அதற்கு ஒரு உதாரணமா இருக்கிறவர் தான் மதிப்பிற்குரிய ஐயா டாக்டர் DGS தினகரன் அவர்கள். சோ திரும்பவும் அந்த வசனத்தை சொல்ற, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.